மெயின் இஷ்யூ என்னன்னா இன்டர்நேஷனல் பார்டரை தாண்டும் பொழுது பிடிக்கிறாங்க. நம்முடைய ஆர்கியூமெண்ட் என்னன்னா தமிழக மீனவர்கள் வேண்டுமென்ற இன்டர்நேஷனல் பார்டரை தாண்டல அப்படிங்கிறது தான் நம்ம ஆர்கியூமெண்ட். ஏன்னா 1921 இண்டோ ஸ்ரீலங்கன் அக்கார்டு இருந்துச்சு. அப்போ ஒரு பார்டர் கச்சத்தீவை தாண்டி இன்டர்நேஷனல் பார்டர் இருந்துச்சு. 1974 கச்சத்தீவு கொடுத்த பிறகு பார்டர் மாறிடுச்சு. அப்போ 4000 சதுர கிலோமீட்டரை நம்ம இலங்கைக்கு இழந்திருக்கோம். இன்னைக்கு நம்முடைய மீனவர்கள் பார்டரை தாண்டுறாங்கன்னா எந்த மீனவனும் வேண்டுமென்றே தாண்டுவது கிடையாது. அந்த மாதிரி பார்டர் அமைஞ்சிருக்குங்கண்ணா. அங்கே மட்டும்தான் உங்களுக்கு மீன் வரத்து இருக்கு. 74 வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்தவங்க காங்கிரஸ் ஆட்சி கச்சத்தீவு கொடுத்த பிறகு தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு அதற்கான தீர்வு, இன்னைக்கு நம்முடைய மீனவர்களுக்கு வாழ்வாதாரத்தை என்ன கொடுக்கலாம், அதற்கு தான் தீர்வை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 2 மீட்டிங் கூட டெல்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், மீன்வளத்துறை அமைச்சராக இருக்கட்டும், நம்முடைய மீனவ சொந்தங்கள் அங்கே ஃபிஷ் இருக்குன்னு போகிறாங்க, மீன் இருக்குன்னு போகிறாங்க. வேறு ஏதாச்சும் பெட்டர் ஆல்டர்னேட் பண்ண முடியுமா, வேறு ஏதாச்சும் திட்டங்கள் கொண்டு வர முடியுமா, கேஜி ஃபிஷிங்கை உருவாக்கலாமா, கடல் பாசி திட்டங்களை மேம்படுத்தலாமா, இல்லை ஆழ்கடல் படகுகளை இன்னும் அதிகப்படுத்தலாமா, சப்சிடியை, இது போன்ற பல விஷயங்கள் அமைச்சர் முன்னிலையில் இருக்குது. அதனால் நிச்சயமாக இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கொடுப்பதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இனிவரும் காலங்களாவது இந்திய கடற்படை நம்ம தமிழக மீனவர்களை காப்பாற்றுக்கான வாய்ப்பு இருக்கா, அதுக்கான உறுதி தரதுக்கான உறுதி? அண்ணா, இந்திய கடற்படையை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம பார்டருக்குள்ள தான் அவங்க காப்பாற்ற முடியும். நம்ம பார்டரை தாண்டினா இந்திய கடற்படை என்ன பண்ண முடியுங்கண்ணே? இன்னைக்கு நம்ம பிரச்சனையே, நான் சொல்வது வேண்டுமென்றே எந்த ஒரு மீனவ சொந்தமும் வேண்டுமென்ற இன்டர்நேஷனல் பார்டரை தாண்டது இல்லை. அவங்களுக்கு மீன் பிடிக்கக்கூடிய கடற்பரப்பே ரொம்ப குறைவாக இருக்குது. அதுதான் நம்ம ஆர்கியூமெண்ட். அதற்கான தீர்வை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். நம்மளுடைய இந்தியன் கோஸ்ட் கார்டு எப்படி இன்டர்நேஷனல் பார்டரை தாண்ட முடியும்னா, நம்முடைய இன்டர்நேஷனல் பார்டருக்குள்ளே ஸ்ரீலங்கன் நேவி வந்தாங்கன்னா நம்ம தட்டி தூக்கிட்டு வந்துடுவோம். அப்படிலாம் யாரும் வர்றது கிடையாது. அதனால் இன்னைக்கு மீனவ சொந்தங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷனுக்காக போராடி கொண்டிருக்கிறது தமிழக பாரதிய ஜனதா கட்சி.